டிஜிட்டமிழில் மற்றொரு அன்பாக்சிங் எபிசோடில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட இருக்கிறது Realme C3. ஸோ Realme குறைஞ்ச நாள்லேயே நிறைய பட்ஜெட் ஃபோனை நிறைய ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ Realme C3 அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து Realme C2 அப்கிரேட் வெர்ஷன் தான். ஸோ Realme C3 என்ன புதுசாக கொடுத்துருக்காங்க அன்பாக்ஸ் பண்ணி உங்ககிட்ட காமிச்சிடுறேன். வேலை என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் என் கூட சேர்ந்து பாருங்கள். இந்த பாக்ஸை நான் இப்போ அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா பின்னாடியும் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. லைக் வந்து இது மேட் இன் இந்தியா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்கிட்ட இருக்கிறது 4GB RAM அண்ட் 64GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க போகலாம் இந்த அன்பாக்சிங்குள்ளே. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலர் பாக்ஸ் இருக்குது. அதில் என்ன எடுத்துருக்காங்கன்னா, ஹே வெல்கம் டு Realme ஃபேமிலி அப்படின்னு சொல்லி நம்மளை வர வைக்கிறாங்க. ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற பார்க்குறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் இதுக்கு எல்லா ஃபோன்லேயும் கொடுக்குறது தான், இதில் என்ன புதுசாக இருக்குது அப்படிங்கிறத கேட்பீங்க. வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்து Realme C3யோட ஃபோன் இங்கே அழகான ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அழகான எஃபெக்டில் இந்த ஃபோன் இருக்குது. லைக் வந்து ஒரு கிளிட்டர் லுக்கில், லைக் வந்து சன்ரைஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு எப்படி ஒரு கிளிட்டரான ஒரு லுக்கில் சன்ரைஸ் இது மாதிரி இருக்கும், அதே மாதிரி தான் இந்த ஃபோனை பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பின்னாடி ஒரு டுவெல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபோனை இப்போ நம்ம ஆன் பண்ணிவிட்டு சைடில் வச்சுட்டு பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இது ஆண்ட்ராய்ட் பவர்ட் பை ஆண்ட்ராய்ட் ஃபோன். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேபிள் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இது டைப் சியா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நோ, இது டைப் சி கிடையாது. பிகாஸ் இது வந்து மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன Realme C2லேருந்து Realme C3க்கு அப்கிரேட் ஆகிருக்காங்க. மேபி மைக்ரோ யூஎஸ்பி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமோ, அதாவது லைக் டைப் சி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ இங்கே வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 10V சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் செய்யுமா அப்படின்னா கண்டிப்பாக ஃபாஸ்ட் சார்ஜிங் அந்தளவுக்கு சப்போர்ட் செய்யாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ Realme C3 என் கையில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா, Realme C3 வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு லுக்கில் இருக்குது. ஸோ இந்த ஃபோன் பார்த்திங்க முதல்ல டிசைன்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிம் டூல்ஸ் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு சிம் டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. டுவெல் சிம் ஃபோனு ப்ளஸ் வந்து டெடிக்கேட்டட் மைக்ரோ SD கார்ட் ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு ஃப்ரோசன் ப்ளூ. என் கையில் இருக்கிறது வந்து ஒரு ஃப்ரோசன் ப்ளூ கலர் இருக்குது. இதை தவிர உங்களுக்கு வந்து பிளேசிங் ரெட் கலர்லும் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெர்டிக்கல் கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இங்கே கீழே Realme பிராண்ட் அப்படிங்கிறத மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு 12 LED ஃப்ளாஷும் இருக்குது. ஸோ இந்த ஃபோனில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு மினி ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மினி ட்ராப் நாட்ச் பார்க்க நல்லா தான் இருக்குது. என்ன தான் இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு டிஸ்பிளே சைஸ் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் இன்னும் Realme C3 வந்து ஒரு மினி ட்ராப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்கிரேட் வெர்ஷனில் விலை இந்த பட்ஜெட்டில் அவங்க வந்து இது கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப பெருசாக எனக்கு எந்த குறைவும் தோணலை. பட் இருந்தாலும் இன்னும் ஒரு பெருசாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த ஃபோனோட சைஸ்லேருந்து டிஸ்பிளே சைஸ்லேருந்து ஆரம்பிப்போம். டிஸ்பிளே சைஸ் பார்த்திங்கன்னா 6.5 இன்ச் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளூ நீங்கள் டிஸ்பிளேயோட ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ அப்படின்னு பார்க்கல 89:8% ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் அப்படின்னு பார்க்கல 720x1600 ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு பரவாயில்ல தான். இது வந்து ஒரு மோசம்னு சொல்ல முடியாது, ரொம்ப பரவாயில்ல. ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா பேக் பேனல் வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரியான ஒரு லுக்கில் இருக்குது. இருந்தாலும் ஒரு அழகான ஒரு ஷைனிங்கான லுக் இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ அதை தவிர வந்து கலரும் நான் சொல்லிவிட்டேன். இன்னொரு கலர் என்ன இருக்குது அப்படிங்கிறது. இதோட ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்த்திங்களா 195 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 195 கிராம்ஸ் வந்து ரொம்ப குறைவான வெயிட்டுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக வந்து 2 கையில் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வருது. ஸோ வந்து 2 கையில் உங்களுக்கு தேவைப்படும் கண்டிப்பாக டெஃபினட்டாக. ஸோ நீங்கள் 2 கையில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்தளவு ஓரளவுக்கு வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் வந்து பார்க்கையில் என் கையில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த ஃபோன் வந்து என்கிட்ட இருக்கிற பாக்ஸ் வந்து 4GB RAM அண்ட் 64GB ஸ்டோரேஜில் இருக்குது. ஸோ இதை தவிர இது வந்து 3GB RAM அண்ட் 32GB ஸ்டோரேஜ் இருக்குது. அண்ட் 4GB RAM அண்ட் 64GB ஸ்டோரேஜ் மைக்ரோ SD கார்ட் ஸ்லாட் டெடிக்கேட்டட் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மைக்ரோ SD கார்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். வேறு இதை தவிர என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ஃபோனில் பார்த்திங்க அப்படின்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ 5000 mAh பேட்டரிங்கிறதுனால என்னதை வந்து 10V வந்து உங்களுக்கு 10V தான் சார்ஜிங் கேபிள், அதாவது இந்த சார்ஜ் வந்து 10V தான் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து குறைவாக இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 12V அல்லது 18V கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணும். பட் ஆனால் இது 5000 mAh வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 18V வரைக்கும் சப்போர்ட் செய்யும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தவிர இதில் வந்து உங்களுக்கு ப்ராசஸர் பற்றி பேசையில் இந்த ஃபோனில் ஹீலியோ G70
ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ G70 வந்து அந்தளவுக்கு ரொம்ப பெட்டராக தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்லாம் கொஞ்சம் நல்லாவே ஸ்மூத்தாகவே ரன் ஆகுது. ஸோ அதில் வந்து எதுவும் இல்லை, டக்குன்னு ஏதாவது நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா சீக்கிரமாகவே ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு எந்த லேக்கும் ஆகலை, எனக்கு சீக்கிரமாக ஓப்பன் ஆகுது. மேபி வந்து பேட்ரி சார்ஜரில் தான் எனக்கு கொஞ்சம் வந்து இது டிஃபால்ட்டாக இருக்குது. பட் மற்றபடி வந்து ஓகே, இது வந்து மேட் இன் இந்தியாங்கிறத நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டேன். Realme C3 வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ ப்ராசஸரும் எனக்கு இவங்க கொடுத்துருக்கிற ப்ராசஸர் வந்து ஹீலியோ ஹை சிலிக்கான் அப்படிங்கிறத ஹீலியோ G70 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, ப்ராசஸரும் ஓகே. இப்போ கேமரா பற்றி பார்க்கையில் வந்து பேக் சைடில் வந்து உங்களுக்கு டுவெல் கேமரா கொடுத்துருக்காங்க. பட் வந்து சிங்கிள் எல்இடி ஃப்ளாஷ் தான், டுவெல் சொல்லி முன்னாடி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து உங்களுக்கு இதில் வந்து 12+2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ 12+2 கேமரா மேபி இவங்க வந்து அப்கிரேடட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்கிரேட் கொண்டு வந்தாங்கன்னு எனக்கும் தெரியலை. ஏன்னா வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு ட்ரிபிள் கேமராவாவது கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. உங்கள் கருத்துக்களை என்ன அப்படிங்கிறது கீழே மறக்காமல் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ கேமரா பற்றி பார்க்கையில் இங்கே வந்து 12.2 கொடுத்துருக்காங்க. 12.2 என்னங்கிறத நான் கண்டிப்பாக டெஃபினட்டாக சொல்லி ஆகணும். ஸோ இதில் வந்து மெயின் கேமரா வந்து 12 கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொன்று வந்து மைக்ரோ ஷாட் செட்லாம் எடுக்கிறதுக்கு வந்து கேமரா வந்து 2 MB மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா 12 MB வந்து f1.8 ஆப்ரேச்சர் வேலை செய்யுது. இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா க்ரோமோ பூஸ்ட் வந்து இது வந்து உங்களுக்கு இதில் ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரோமோ பூஸ்ட்னால நல்ல ஃபோட்டோ தெளிவாக எடுக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. மேற்கொண்டு வந்து பொர்ட்ரேட் மோடில் எடுக்கிறதுக்காக பொர்ட்ரேட் ஷாட்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 மெகா பிக்சலில் பொர்ட்ரேட் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ f2.4 ஆப்ரேச்சருடன் வருது. ஸோ ஒரு சில கேமரா ஷாட்ஸை நம்ம இங்கே பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அப்படின்னா, பேக் சைடில் இவங்க செல்ஃபி எடுத்துருக்காங்க. ஸோ அதை தவிர வந்து கேமரா வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ரொம்பவே நல்லாவே இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாகவே இருக்குது. ஸோ 12.2 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக எங்களோட ஆஃபீஸில் இருந்து பார்த்திங்க அப்படின்னு ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஷார்ட்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் செல்ஃபி பற்றி பார்க்குறீங்களா, செல்ஃபிக்கு வந்து 5 MB கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபியும் அந்த அளவுக்கு எந்த ஒரு லேக்கு எனக்கு தெரியல. குறைஞ்ச இதாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து AI செல்ஃபி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மினி ட்ராப் வாட்டர் ட்ராப் டிஸ்பிளேயில் வந்து வாட்டர் ட்ராப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து இவங்க மினி ட்ராப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணாங்க. ஸோ ஒரு மினி நாட்ச் டிசைனில் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 5 மெகா பிக்சல் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ 5 மெகா பிக்சல் ஃபோட்டோ ரொம்ப தெளிவாக தான் இருக்குது. என்ன இதில் ஏதாவது உங்களுக்கு லேக் தெரியுதா, ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது இது தெரியுதா, பின்னாடி பேக் சைடில் வந்து பிளர் பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸும் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோட்டோவுக்கு எனக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல. பட் நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே சொல்லுங்கள். இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருந்த Realme C3 ஃபோன் ஏதாவது கம்பேரிசன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எந்த ஃபோனோட கம்பேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நீங்களே உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி இதில் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் விட்டு போயிருந்தது அப்படின்னா நான் இங்கே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேன். இல்லை விலையும் நான் வந்து இங்கே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்கிறேன். ஸோ இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன டிஜிட் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.